அன்பை நிலைநாட்டுவதற்கு உருவானதுதான் மதங்களாகும். எந்த மதமும் வன்கொடுமையை வலியுறுத்தவில்லை. ஆனால் மதங்களின் பெயரால் தான் வன்முறைகள் இன்று பலவாறு நடந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? அன்பை போதிக்கும் மதங்களால் அராஜகங்கள் நிகழ்வது ஏன் என்று ஆயிரம் கேள்விகள் கிடைத்தாலும் கிடைக்கும் பதில் ஒன்றுதான். மதங்களை தவறாக புரிந்து கொள்வதும் என் மதம்தான் உயர்ந்தது என்று மற்ற மதங்களை ஊதாசீனப்படுத்தும் மனப்போக்கும் தான் மத வன்முறைகளின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்ற பதில் கிடைக்கும். மத வெறியையும் மத அறியாமையும் நீக்குவதற்கு என்ன வழி என்று மக்களை நேசிக்கும் மனிதநேயமிக்க சிந்தனையாளர்கள் பலரும் தங்களது அறிவாற்றலை கொண்டு ஆராய்ந்து வருகிறார்கள். அவர்களின் சிந்தனைக்கு உரமாகவும் சீர்திருத்தத்திற்கு வழியாகவும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த யோசனையின் விளைவுதான் இந்த ஒலிநாடா. மத பிரச்சாரம் என்பது நமது நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நடைபெற்று வரும் ஒரு விஷயமாகும். ஆனால் அந்த பிரச்சாரம் எந்த நோக்கில் அமைந்திருக்கிறது என்றால், ஒன்றை தாக்கியும் இன்னொன்றை போற்றியும் தான் அமைந்திருக்கிறது. இதில்தான் சிக்கல்களும் பிரச்சனைகளும் முளைவிடுகின்றன. எனவே எந்த மத பிரச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக இன்றைய மத பிரச்சாரம் என்பது சுய மதத்தினரிடம் அல்லாமல் மாற்று மதத்தாரிடம்தான் அதிகமாக நடத்தப்படுகிறது. எனவே காழ்ப்புணர்ச்சியற்ற வகையிலும் சுய மதத்தினரே தங்களது மத கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ளும் வகையிலும் நமது நோக்கம் அமைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மதங்களில் புகுந்திருக்கும் வெறி உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே அந்தந்த மத அறிஞர்கள் தங்கள் மக்களுக்கு தமது மத கருத்துக்களை புரியும் வண்ணம் போதித்து மாற்று மதத்தினரையும் நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மதங்களின் மீது பரிந்திருக்கும் வன்முறை என்ற கொடிய பாவம் அகலும். சில நாட்களுக்கு முன்பு இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு அன்பரை நான் சந்திக்க நேரிட்டது. அவர் பல விஷயங்களைப் பற்றி என்னிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கடைசியாக மத சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை என்னிடம் கேட்டார். அந்த கேள்விகளில் மிகவும் முக்கியமானது, இந்துக்களாகிய நீங்கள் சிலைகளை வழிபடுவது ஏன், பல கடவுள்களை நம்புவது ஏன் என்பதாகும். அவருக்கு நான் இந்துக்களின் உருவ வழிபாட்டை கடைபிடிப்பதன் காரணத்தையும் கடவுள் கொள்கையும் விளக்கமாக எடுத்துச் சொன்னேன். அந்த விளக்கங்களில் அவர் எந்த வகையிலும் திருப்தி அடையவில்லை. பொத்தாம் பொதுவாக கல்லை வணங்குவது தவறு என்பதில் பிடிவாதமாக இருந்தாரே தவிர நான் சொன்ன கருத்துக்களை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் கண்மூடித்தனமாக தான் பேசுவதையே பிடித்துக் கொண்டு நின்றார். இத்தகைய பிடிவாதக்காரரிடம் வாதம் செய்வது என்பது மலையின் முன்னால் பேசுவதற்கு ஒப்பானதாகும். நமது பேச்சு நம் காலில் விழுமே தவிர மலையை அது எந்த வகையிலும் பாதிக்காது. அதனால் அவரிடம் வேறு சில காரியங்களை பேசி அனுப்பி வைத்து விட்டேன். இப்படி மற்றவர்களின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்காதவாறு பல மனிதர்கள் உருவாக்கப்பட்டு நடமாட விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை மட்டுமல்ல, மன உணர்வுகளையும் புரிந்து கொள்வது இல்லை. சரி, ஒரு இஸ்லாமியன் இந்து மதத்தை புரிந்து கொண்டு விடுவதனால் பல நன்மைகள் உண்டு என்றாலும் கூட, புரிந்து கொள்ளாமல் போவதனால் பெரும் பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. ஆனால் ஒரு இந்து தனது மதத்தை புரிந்து கொள்ளாமல் போவதனால் நிச்சயம் பல பாதிப்புகள் ஏற்பட்டே தீரும். அந்த பாதிப்புகள் நமது நாட்டின் ஆத்மாவை கூட அழித்து விடலாம். மிக வேதனையான ஒரு விஷயத்தை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இந்துக்கள் என்று கூறிக்கொள்ளும் எத்தனை பேருக்கு தங்களது மதத்தை பற்றிய அறிவும் தெளிவும் இருக்கிறது? என்னால் சர்வ நிச்சயமாக அறுதியிட்டு கூற முடியும், நம்மில் 100க்கு 10 பேருக்கு கூட நம் மதத்தை பற்றி துளியளவும் ஞானமில்லை. சரி, நம்மவர்கள்
ஞானம் இல்லாமல் போனதற்கு அவர்கள் மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் நிச்சயம் அவர்களை மட்டுமே குற்றவாளிகள் என்று கூறிவிட முடியாது. சமயத்தை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டிய ஆச்சாரியமார்களே தங்களது பணிகளை திறம்பட செய்யாத குற்றவாளிகள் என்று கருத வேண்டும். புவியியல், பொறியியல் என்று படிப்பதனால் வேலை கிடைக்கிறது, வருவாய் வருகிறது, வயிறு வளர்கிறது. மதத்தை பற்றிய அறிவு பெறுவதனால் என்ன கிடைத்துவிடப் போகிறது? உலக வாழ்க்கைக்கு உதவாத மத அறிவு தேவையே இல்லை என்று சில சிந்தனையாளர்கள் சொல்கிறார்கள். இவர்களை நிச்சயமாக புத்திசாலிகளாக இருக்க மாட்டார்கள் என்பதே எனது கருத்தாகும். ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆகாரம் மட்டுமே போதுமானது என்றால் மனிதனையும் மிருகத்தையும் சமமான தரத்திலேயே வைத்து விடலாம். மிருகத்திலிருந்து மனிதனை வேறுபடுத்தி உயர்த்தி காட்டுவது பகுத்தறிவோடு கூடிய பண்பாட்டு செறிவாகும். பண்பாடு தெரியாத எந்த மனிதனும் அமைதியாக வாழ்ந்துவிட முடியாது. மதம் என்பது மனிதனை பண்படுத்தும் பண்பாடுதான். இன்னும் சொல்வதென்றால் மதத்திலிருந்துதான் பண்பாடே தோன்றியது. கடிவாளம் இல்லாத குதிரை நாலா திசையும் ஓடி ஆடி வீணாக அலைவது போல ஒழுக்க நெறியில்லாத மனிதனும் தனது வாழ்நாளை வீணாக்கிக் கொள்கிறான். எனவே மனிதன் தான் அமைதியாக வாழ வேண்டும் என்ற சுயநல காரணத்திற்காகவாவது மத அறிவை பெற்றேயாக வேண்டும். அப்படி பெற மறுத்தால் காற்று போன போக்கில் காற்றாடி பறந்து கிழிந்து கிடப்பது போல நமது வாழ்க்கையும் கிழிந்து போய்விடும். நமது ஜனங்கள் மத அறிவை பெறாமல் போனதற்கு அவர்களின் அசட்டை மட்டுமே காரணமல்ல, ஆச்சாரியர்களின் கவனக்குறைவும் காரணம் என்று சொன்னேன். அது நான் வேடிக்கையாக கூறியது அல்ல, வேதனையோடு சொன்னதாகும். நமது சங்கராச்சாரியார்களும் ஜீயர்களும் பட்டர்களும் தங்களது பார்வைகளை விசாலப்படுத்தாமல் ஒரு சிறு குழுக்களின் மீது கவனம் செலுத்தி பெருவாரியான ஜனங்களை தங்களது ஞானத்தால் வழிநடத்தாமல் போனதே மிகப்பெரிய குற்றமாகும். படாதிபதிகள் என்பவர்கள் மக்களின் பணியாளர்களைத் தவிர இறைவனின் அவதாரங்கள் அல்ல. அவர்கள் தங்களை அவதார புருஷர்களாக கருதிக் கொண்டதனால் ஏற்பட்ட சோகமே மக்களின் தோல்வியாகும். மன்னர்களின் மானியங்களை திருமடங்களின் கருவறைக்குள் பாதுகாத்து வைக்கும் திறத்தையே விட்டுவிட்டு மத கருத்துக்களை மன்னவனுக்கும் மாடுமேக்கும் சின்னவனுக்கும் சொல்லியிருப்பார்களே என்றால் இன்றைய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற மத அமைப்புகளில் ஒரு நடைமுறை இருக்கிறது. அது என்ன என்றால், தங்களது மதத்தை சார்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரை மதக்கல்வி அளிப்பதாகும். அந்த நடைமுறை நமது இந்து மதத்தில் எந்த பகுதியிலும் இல்லை. அதனால்தான் நம் மதத்தின் புனித நூல் எது என்று கூட அறியாத பலர் இருக்கிறார்கள். இந்த நிலைமை இன்னும் தொடர்ந்தால் வருங்காலத்தில் நம் மதத்தின் அறிவு கருவூலங்கள் எது என்பதே தெரியாத வண்ணம் அழிந்து போகக்கூடிய துயர நிலை ஏற்பட்டுவிடும். இது மாற வேண்டுமென்றால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். சிலர் கேட்கலாம், நமது நாடு முழுவதும் இந்து கோவில்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதே, திருப்பதி, சபரிமலை, வைஷ்ணவி, காசி போன்ற புனித ஸ்தலங்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறதே. நகரங்கள் மட்டுமல்லாது கிராமங்களில் கூட ஆன்மீக கருத்தரங்கங்கள், சொற்பொழிவுகள் போன்றவைகள் அதிகரித்திருக்கிறதே. நிலைமை இப்படி இத்தகைய வளர்ச்சி பாதையில் செல்லும் போது மத அறிவு வளர்ந்துதானே இருக்க வேண்டும். 100க்கு 10 பேருக்கு கூட மதஞானம் இல்லை என்பது எந்த வகையில் சரியாகும் என்று கேட்கலாம். இவர்கள் இப்படி கேட்பதில் தவறுகள் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் இவைகளால் மட்டுமே மதஞானம் பெருகி உள்ளது என்று கூறிவிட முடியாது. ஆலயத்துக்கு செல்லுவதும், யாத்திரைகள் மேற்கொள்ளுவதும், கருத்தரங்கங்களை கேட்பதும் ஒரு மனிதனின் சமய அறிவை பெருக்கிவிடும் என்றால் பட்டி தொட்டி எங்கும் பகவத்கீதை பரவி இருக்க வேண்டும். பெருவாரியான கிறிஸ்தவர்கள் கையில் பைபிள் வைத்துக் கொள்வது கௌரவம் என்று கருதுவது போல பகவத்கீதையை வைத்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் நிலைமை என்னவென்று நமக்கு தெரியும். மக்கள் இன்று அலகு குத்துவதும், காவடி எடுப்பதும், நெருப்பில் நடப்பதும் தான் சமய வாழ்க்கை என்று கருதும் அறியாமை நிலை இருந்திருக்கிறது. பல கிராமங்களில் சில காட்சிகளை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவ மத போதகர்கள்
நமது மக்களை பார்த்து நீங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறீர்களே, இது சாத்தானின் வழிபாடாகும் என்று கேலியும் கிண்டலுமாக பேசுகிற பொழுது நம் மக்களின் பலர்